கோச்சிங் கிளாஸில் மீனாவுக்கு திடீர்னு வயிற்று வலி வர ஸ்வேதா அச்சச்சோ என்னாச்சுன்னு தெரியாமல் பதறி போய் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அட நான் வேறு மீனா ஒரு வேளை ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களோன்னு நினச்சேன். ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. ஏற்கனவே மீனாவுக்கு வயிற்றில் கத்தி குத்து பட்டதுனால கர்ப்பப்பையில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கதாகவும் அதனால அவங்களால குழந்தை பெற்றுக்க முடியாது அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இதை கேட்டு மீனா ரொம்பவே பதறி போய் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. முத்துவும் என்ன பண்ணுறது டாக்டர், எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, அதை நான் பார்த்துக்கிறேன், இதுக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, அடுத்த வாரம் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வராங்க, அவங்கக்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணலாம், நான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு அதை கேட்டுட்டு இவங்க வீட்டுக்கும் கிளம்பிடுறாங்க. அதை பார்த்த விஜயா என்ன இவங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளில வராங்க, ஒருவேளை மீனா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வந்து சீதா கிட்ட கேட்குறாங்க. ஆனால் சீதா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அக்காவுக்கு சும்மா ஸ்டொமக் பெயின் அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சிடுறாங்க. விஜயா நான் அவளை என்ன பண்ணுற பாரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க.